வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெள்ளி விலை ஏன் ஏறுது, ஏன் இறங்குது, சீனாவும் அமெரிக்காவும் நடுவுல என்னதான் நடக்குது, நம்ம மாதிரி சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏன் பாதிக்கப்படுறாங்க, இந்த கதையில இன்னும் இருக்கு. ஷார்ட் செல்லிங் வர்சஸ் கோயிங் லாங் எளிமையான உதாரணத்தோட சொல்ல போறேன். 1980ல ஹண்ட் பிரதர்ஸ் எப்படி $1 பில்லியன் இழந்தாங்க, ரூல் 7 அப்படின்னா என்ன, எதுக்காக கொண்டு வந்தாங்க, சில்வர் ஸ்குவீஸ் போராட்டம் ஏன், இப்போ சீனாவோட 9 நாள் விடுமுறை வெள்ளி சந்தையை எப்படி பாதிக்கும். இதுவரை எல்லா சேனலும் வெறும் ரியாக்ஷன் வீடியோவை தான் பார்த்திருப்பீங்க. வெள்ளி ஏறிடுச்சு, இறங்கிடுச்சு, ஜேபி மோர்கன் தப்பு பண்ணிட்டான், மார்ச் டெலிவரி பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இது வேற மாதிரி வீடியோ, யாரும் சொல்லாதது. எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா கான்வர்சேஷனலா பேசுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். பொதுவா ஒரு விஷயம் புரியும்படி சொல்லணும்னா லாங் அண்ட் ஷார்ட் இதாம்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நிஜமாகவே லாங் அண்ட் ஷார்ட்டை பத்தி தான் பேச போறோம். இத பினான்சியல் மார்க்கெட்ல டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. முதல்ல லாங்கை பார்ப்போமா. ஒரு பொருளின் விலை வருங்காலத்துல ஏறும்னு நீங்க நம்பினா அதை இப்போதே வாங்கி வைப்பதற்கு பெயர் தான் லாங். இதுல குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பது என்பது தாரக மந்திரம். பை லோ செல் ஹை. இதுதான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அடிப்படை. நீங்களும் நானும் பங்கு சந்தையில ஷேர்ஸ் வாங்குவது, தங்கத்துல முதலீடு செய்வது எல்லாமே லாங் கேட்டகரி தான். நம்மிடம் இருக்கும் சேமிப்பை கொண்டு வருமானத்தை பெருக்க முதலீடு செய்வதாகும். ஆனா சிலர் இந்த விலை ஏற்ற இறக்கத்துல லாபம் சம்பாதிப்பதே தொழிலாக வாங்கி வித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்வெஸ்டர் இல்ல, ட்ரேடர்ஸ். உதாரணம், தக்காளி சந்தைய பார்ப்போமே. இன்னைக்கு 1 கிலோ தக்காளி 20 ரூபான்னு வச்சுக்கொள்வோம். அடுத்த வாரம் மழை வரும், அதனால தக்காளி விலை 100 ரூபாய் ஆக உயரும் என்று நீங்க கணிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க 100 கிலோ தக்காளிய 2000 கொடுத்து வாங்குறீங்க. இப்போது நீங்க லாங் பொசிஷன்ல இருக்கீங்க. அடுத்த வாரம் நீங்கள் கணித்தபடியே விலை 100 ரூபாய் ஆகிறது. இப்போது அந்த 100 கிலோவை 10,000க்கு விற்கிறீங்க. உங்க லாபம் ரூபாய் 8,000. இதாங்க கோயிங் லாங். சரி, ஷார்ட் செல்லிங்னா என்ன, ஷார்ட் போவது அப்படின்னா என்ன, இதுதான் பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும். உன்னிப்பா கவனிங்க. ஒரு பொருளின் விலை குறையும் என்று நீங்க நம்பினா உங்களிடம் அந்த பொருள் இல்லை என்றாலும் அதை இன்னைக்கே விலை அதிகமாக இருக்கும் போதே வித்துட்டு அப்புறம் குறையும் போது வாங்குறது, இதுக்கு பெயர் தான் ஷார்ட் செல்லிங். பிரின்சிபிள் என்னவோ அதே தான், பை லோ செல் ஹை. ஒரே வித்தியாசம், லாங்ல முன்னாடி வாங்கி பின்னாடி விற்கிறீங்க, ஷார்ட்ல முன்னாடி வித்து பின்னாடி வாங்குறீங்க. புரியுதா? அந்த பொருளே உங்ககிட்ட இல்லாத போது எப்படி விற்க முடியும்னு கேக்குறீங்களா? ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. உங்க நண்பரிடம் ஒரு தங்க மோதிரம் இருக்கு. அதன் இன்றைய விலை ரூபாய் 50,000. அடுத்த மாசம் தங்கத்தின் விலை பாதியாக குறையும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்க நண்பரிடம் அந்த மோதிரத்தை கடனாக வாங்குறீங்க. ஏன் கடன்னா நீங்க அவருக்கு திருப்பி தரணுமே. கடனாக வாங்கிய அந்த மோதிரத்தை உடனே சந்தையில ரூபாய் 50,000க்கு வித்துடுறீங்க. இப்போ உங்க கையில 50,000 ரூபாய் இருக்குமே. இப்போது நீங்க ஷார்ட் பொசிஷன்ல இருக்கீங்க. அடுத்த மாசம் நீங்க கணித்தபடியே தங்கத்தின் விலை 30,000 குறையுது. இப்போது சந்தையில 30,000 கொடுத்து ஒரு புதிய மோதிரத்தை வாங்குறீங்க. அந்த மோதிரத்தை உங்க நண்பரிடம் திருப்பி கொடுத்து கடனை அடைக்கிறீங்க. உங்க கையில மீதமுள்ள பணம் 20,000 ரூபாய் லாபம். இப்படி மோதிரம் கையில் இல்லாமலே சம்பாதிக்கும் ருசி கண்டவன் மேலும் மேலும் இந்த விளையாட்டுல ஈடுபட்டு கையில எந்த மோதிரமும் இல்லாம மூலதனமும் இல்லாம பணம் சம்பாதிக்க தொடங்கிடுவோம். அவனுடைய கணிப்பு சரியாகும் வர. ஆனால் நேர்மாறாக மோதிர விலை 80,000 ஆயிடுச்சுன்னா வேற வழியே இல்லாம மார்க்கெட்ல வாங்கி நண்பனுக்கு திருப்பி கொடுத்து 30,000 நஷ்டம் அடைய வேண்டியதுதான். இதுதாங்க ஷார்ட் செல்லிங். இப்போ புரிஞ்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. ஸ்க்ரோல் பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க. இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு. இப்போ வெள்ளி சந்தைக்கு வருவோம். இதே விளையாட்டத்தான் வெள்ளி மார்க்கெட்ல அமெரிக்காவில் விளையாட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் பெரிய கை, பெரிய தொகை.
அமெரிக்காவில் உள்ள பெரிய வங்கிகள் ஜேபி மார்கன் போன்றவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜேபி மார்கனிடம் நிஜமான வெள்ளி பிசிக்கல் சில்வர் இருக்காது. ஆனால் காகிதத்துல ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், நாங்கள் 10 லட்சம் அவுன்ஸ வெள்ளிய விற்கிறோம் என்று ஒப்பந்தம் செய்வாங்க. ஒப்பந்தம் இப்போ, டெலிவரி அப்புறம். அவங்க ஐடியா என்னன்னா, சில்வர் விலை குறையும் போது அப்போ வாங்கி இப்போ நிர்ணயிச்ச விலைக்கு கொடுத்தா லாபம் தானே. அதே மோதிரம் கதை தான். இவ்வளவு பெரிய அளவுல விற்பனை நடக்கும்போது சந்தையில வெள்ளியின் டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருப்பதாக நினைச்சு விலை சரவென குறைஞ்சிடும். ஜேபி மார்கன் எதிர்பார்த்த மாதிரி தான். விலை குறைஞ்ச உடனே அந்த காகித ஒப்பந்தங்களை மீண்டும் குறைஞ்ச விலைக்கு வாங்கி கணக்க முடிச்சு கோடிக்கணக்கில் லாபம் பார்ப்பாங்க. கொஞ்சம் க்ளோஸா கவனிங்க. தங்க மோதிர உதாரணம் ஒரு ஸ்பாட் சேல், உடனடி விற்பனை. ஆனால் ஜேபி மார்கன் போன்ற வங்கிகள் செய்வது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், எதிர்கால ஒப்பந்தம். அவங்க எப்படி 10 லட்சம் அவுன்ஸ் வெள்ளியை விற்கிறாங்க, யாருடன் ஒப்பந்தம் செய்யறாங்க என்பதை மிக மிக எளிமையாக விளக்குகிறேன். Who is the counterparty? நீங்கள் ஒரு கடைக்கு போய் மோதிரம் வாங்கும்போது கடைக்காரர் தான் உங்கள் கவுண்டர் பார்ட்டி. ஆனால் ஜேபி மார்கன் போன்ற வங்கிகள் வெள்ளியை விற்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபரை தேடி போவதில்லை. அவர்கள் காமர்ஸ், சிஎம்இ குரூப் போன்ற ஒரு பொதுவான சந்தையில தான் இந்த ஒப்பந்தத்தை போடுவாங்க. இங்க கவுண்டர் பார்ட்டி என்பது ஒரு தனி நபர் அல்ல, அந்த சந்தையின் கிளியரிங் ஹவுஸ், மத்திய தீர்வகம் தான். ஜேபி மார்கன் விற்கும் போது கிளியரிங் ஹவுஸ் அதை வாங்கிக் கொள்ளும். பிறகு கிளியரிங் ஹவுஸ் யாராவது ஒரு முதலீட்டாளர் வாங்கும் பொழுது அவங்களுக்கு வெளியே வித்திடும். இறுதியில ஒரு பக்கம் ஜேபி மார்கன், அதாவது விற்பவர் ஷார்ட் இருந்தா, மறுபக்கம் நூற்றுக்கணக்கான சிறு முதலீட்டாளர்கள் அல்லது ஹெட்ஜ் ஃபண்டுகள், அவர்கள் வாங்குபவர்கள் லாங்காக இருப்பாங்க. அவங்க இருவரையும் இந்த கிளியரிங் ஹவுஸ் தான் இணைக்கும். இது உங்கள் ஸ்பாட் மோதிரம் போல உடனடியாக பணத்தை கொடுத்து பொருளை வாங்கும் முறை அல்ல. இதுல 3 முக்கிய நிபந்தனைகள் இருக்கு. நம்பர் 1, மார்ஜின் ரிக்வயர்மெண்ட். 10 லட்சம் அவுன்ஸ் வெள்ளியின் மதிப்பு இன்னைக்கு 1000 கோடின்னு வச்சுக்கோமே. ஜேபி மார்கன் அந்த 100% வெள்ளிய கையில வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பிணைய தொகையா ஒரு 5% முதல் 10% வரை பணத்தை மட்டும் மார்ஜினாக சந்தையில வச்சா போதும். நம்பர் 2, டெலிவரி. இன்னைக்கு நான் 10 லட்சம் அவுன்ஸ் வெள்ளியை விற்கிறேன், ஆனால் அதை மார்ச் மாதம் உதாரணமாக டெலிவரி தருவேன் என்பதுதான் 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை, இது மிக மிக முக்கியமானது. கான்ட்ராக்ட் பீரியட்ல ஒவ்வொரு நாளும் வெள்ளியின் விலை ஏறுதா அல்லது இறங்குதா என்று கணக்கிடுவாங்க. விலை குறைஞ்சா ஜேபி மார்கன்ஸுக்கு லாபம், அந்த பணம் அவர் கணக்கில கிரெடிட் செஞ்சிருவாங்க. விலை ஏறினா அவருக்கு நஷ்டம். அவர் கூடுதல் பணத்தை, அதாவது மார்ஜின் கால சந்தையில அப்பப்ப கான்ட்ராக்ட் முடியும் வரை கட்டிக்கொண்டே வரணும். கையில வெள்ளி இல்லாமலே எப்படி விற்கிறாங்க என்ற கேள்வி வரும் தானே. மோதிர உதாரணத்துல அட்லீஸ்ட் நண்பனிடம் கடன் வாங்கின ரிங்காவது உங்ககிட்ட இருந்தது. ஆனா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல எல்லாம் ஒரு காகித நம்பிக்கை தான். மார்ச் மாதம் நான் வெள்ளியை கொடுத்து விடுவேன் என்ற உங்க வார்த்தையை தான் சந்தை நம்புது. ஜேபி மார்கனின் கணிப்பு என்னன்னா, மார்ச் மாசம் வருவதற்குள்ள எப்படியாவது வெள்ளியின் விலையை குறைச்சிடலாம். பிறகு குறைஞ்ச விலைக்கு வெள்ளியை வாங்கி இந்த ஒப்பந்தத்தை முடிச்சிடலாம். கேஷ் செட்டில்மெண்ட் என்பதுதான். இதுல நல்லா கவனிங்க, நான் என்ன சொன்னேன்? எப்படியாவது விலையை குறைச்சிடலாம்னு. எப்படி குறைக்க முடியும்? இதே மாதிரி பேப்பர் கான்ட்ராக்ட் இஷ்டத்துக்கு போட்டு போட்டு மார்க்கெட்ல எல்லாரும் விற்கிறாங்கன்னு ஒரு பிரமையை உண்டு பண்ணி நிஜ இன்வெஸ்டரும் பயந்து போய் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் ஜேபி மார்கனுக்கு வேணும். இப்போ மார்க்கெட்ல குறைஞ்ச விலைக்கு வாங்கி அவங்க முன்னாடி போட்ட ஃபார்வர்டு சேல் கான்ட்ராக்ட் கணக்க முடிச்சிடுவாங்க. ஆனா ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் 1 2 வகை தொகை இல்லாம, பேராசையில, கையிருப்பு சில்வர் கொஞ்சம் கூட இல்லாம போட்டு போட்டு வச்சிருக்காங்க. மார்ச் மாசம் வரும்போது எப்படி இவ்வளவு கான்ட்ராக்டையும் மீட் பண்ணுவாங்க? ஒரு சின்ன உதாரணம். உங்களிடம் 10 சினிமா டிக்கெட் இருக்குன்னு போய் சொல்லி ஒவ்வொரு டிக்கெட்டையும் 100 ரூபாய்க்கு 10 பேரிடம் காசு வாங்கி வித்துட்டீங்க. இதுதான் ஷார்ட்டிங். இப்போ நீங்க தியேட்டர் வாசல்ல போய்
ரூபாய் 80க்கு டிக்கெட் வாங்கி அவர்களுக்கு கொடுத்து லாபம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா தியேட்டருக்கு போனா தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல், ஒரு டிக்கெட் கூட விற்பனைக்கு இல்ல. பிளாக் மார்க்கெட்ல ஒரு டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்ற டிக்கெட்டிற்கு 500 கொடுத்து வாங்கி தர வேண்டும். இல்லைன்னா போலீஸ்ல இல்ல ரெகுலேட்டர்ஸ் கிட்ட சிக்கிக் கொள்வீங்க. ஜேபி மார்கன் இப்போது இருக்கும் நிலையும் இதுதான். ஏற்கனவே மாட்டிக்கிட்டு பெனால்டி கட்டினவங்க தான். இதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கும் சில்வர் ஸ்குவீஸ் போராட்டத்தின் மைய புள்ளி. அவர்களுக்கு எதிராக சீனா போன்ற நாடுகள், சரி மார்ச் மாசம் வந்து விட்டது, இப்போது நிஜமான வெள்ளியை எங்களிடம் கொடு அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த வங்கிகளுக்கு பயம் ஆரம்பிக்கும். ஏனென்றால் அவர்கள் காகிதத்துல 10 லட்சம் அவுன்ஸ் வித்திருப்பாங்க. ஆனால் அவர்களின் பெட்டகத்தில் 1 லட்சம் அவுன்ஸ் கூட சில்வர் இருக்காது. ஜேபி மார்கன் காகிதத்தில் ஒப்பந்தம் போடும்போது அதற்கும் சீனாவிற்கும் என்ன சம்பந்தம்? அவங்க எப்படி டெலிவரி கேட்கலாம் என்று நீங்க கேள்வி கேட்கலாம். உண்மைதான், சீனா நேரடியாக ஜேபி மார்கனுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை. ஆனால் கோமேக்ஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்ற பொதுவான சந்தையில யார் வேண்டுமானாலும் நுழையலாமே. அதுதான் இதில் உள்ள தந்திரம். சீனா இந்த விளையாட்டில எப்படி நுழைகிறது என்பதை 3 எளிய ஸ்டெப்ஸ்ல விளக்குகிறேன். நம்பர் 1, சந்தையின் மத்திய தரக கிளியரிங் ஹவுஸ். சந்தையில ஒரு ஒப்பந்தம் நடக்கும் பொழுது வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையே ஒரு கிளியரிங் ஹவுஸ் இருக்கிறது. விற்பவர் ஜேபி மார்கன், இவர் 10 லட்சம் அவுன்ஸ் வெள்ளியை விற்கிறார். வாங்குபவர் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ட்ரேடராக இருக்கலாம். சீனா என்ன செய்யறாங்கன்னா, தனது அரசு நிறுவனங்கள் அல்லது வங்கிகள், உதாரணமாக ஐசிபிசி பேங்க் மூலம் சந்தைக்குள்ள நுழையுது. ஏற்கனவே யாராவது விற்க வச்சிருக்கோம் அந்த லாங் பொசிஷனை வாங்கும் உரிமையை சீனா சந்தையிலிருந்து விலைக்கு வாங்குது. இப்போது ஜேபி மார்கனுக்கு எதிராக காகிதத்தில் நிற்பது யாரோ ஒரு ட்ரேடர் இல்ல, சீனா. இப்பதான் கதை சூடு பிடிக்குது. ஸ்க்ரோல் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நம்பர் 2, இப்போ மார்ச் மந்த்ல பணமா வெள்ளியா என்ற கேள்வி. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல 99% பேர் பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு வெளியேறிடுவாங்க. ஆனா சட்டப்படி எனக்கு பணம் வேண்டாம், வெள்ளிதான் வேணும் என்று கேட்கிற உரிமை எல்லா வாங்குபவருக்கும் உண்டு. ஏன் சீனாவிற்கும் உண்டு. சீனா மார்ச் மாதம் வரும்போது உன்னுடைய காகித ஒப்பந்தத்தில் சொன்னபடி எனக்கு நிஜமான வெள்ளியை என் நாட்டு பெட்டகத்திற்கு அனுப்பிச்சிடு என்று உத்தரவிடும். இப்போது ஜேபி மார்கனுக்கு வேற வழியே இல்லை. அவர்கள் கிளியரிங் ஹவுஸருக்கு வெள்ளியை கொடுத்தாகணும். அங்கிருந்து தான் அது சீனாவிற்கு செல்லும். நம்பர் 3, ஏன் இப்போ சீனா மெக்சிகோவிலிருந்து வாங்கல? சீனா ஆர்பிட்ரேஜ் என்னும் லாபத்துக்காகத்தான் இதை செய்யுது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல அமெரிக்காவில் காமெக்ஸ் 1 அவுன்ஸ் வெள்ளி $75. ஆனால் சீனாவில் ஷாங்காயில் அதன் நிஜமான மதிப்பு $85. சீனா மெக்சிகோவில் நேரடியாக வாங்கினா $85 கொடுக்கணும். அமெரிக்க வங்கிகள் விலையை செயற்கையாக குறைச்சி வச்சிருப்பதை சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது. எளிமையாக சொன்னா சீனா ஒரு அறிவார்ந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போல செயல்படுகிறது. மார்ச் மாச டெலிவரி நேரத்தில் ஒருவேளை ஜேபி போதுமான நிஜமான வெள்ளி இல்லைன்னா என்ன நடக்கும்? இதுதான் நிதி உலகத்தின் நியூக்ளியர் வார் என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்க வங்கிகள் இதை எப்படி சமாளிக்கும், அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை பார்க்கலாமா? இப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஃபோர்ஸ் மேஜர் ஆப்ஷன். ஒப்பந்தப்படி வெள்ளியை தர முடியலன்னு சொன்னா காமெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தனது அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தும். எங்களிடம் சரக்கு இல்லை, அதனால நாங்க வெள்ளியை தர முடியாது என்று அறிவிப்பாங்க. இதற்கு ஃபோர்ஸ் மேஜர் என்று பெயர். செகண்ட் ஆப்ஷன், கேஷ் ஒன்லி ஆப்ஷன். சீனா போன்ற வாங்குபவர்கள் எனக்கு வெள்ளி தான் வேணும் என்று அடம்பிடிச்சாலும் எக்ஸ்சேஞ்ச் ஒரு விதியை பயன்படுத்தும். உனக்கு வெள்ளியை தர முடியாது, அதற்கு பதில் இன்னைக்கு சந்தை விலையில பணத்தை வாங்கிக்கோ என்று கட்டாயப்படுத்துவாங்க. பிரச்சனை, சீனாவுக்கு தேவை காகித பணம் இல்ல, அவங்களுக்கு தொழில் நடத்த வெள்ளிதான் தேவை. மூன்றாவது ஆப்ஷன், the rule 7 will play for banks to escape. நாம ஏற்கனவே பார்த்த ரூல் 7 அல்லது லிக்விடேஷன் ஒன்லி முறையை மீண்டும் கொண்டு வருவாங்க.
நீங்க வெள்ளியை விற்க மட்டும்தான் முடியும், புதுசா யாரும் வாங்க முடியாது என்ற தடையை விதிப்பாங்க. இதன் மூலம் வாங்குபவர்களின் எண்ணிக்கையை குறைச்சு விலைய செயற்கையாக கீழே தள்ள முயற்சிப்பாங்க. இதுதான் 1980 நடந்தது. ஹண்ட் பிரதர்ஸ் இப்படித்தான் வீழ்த்தினாங்க. நம்பர் 4, ஃபோர்த் ஆப்ஷன். ஆனா இது ஆப்ஷனே இல்லை, தி பிரைஸ் எக்ஸ்ப்ளோஷன். நிஜமான வெள்ளி ஸ்டாக் இல்லை என்பது தெரிஞ்ச உடனே உலகெங்கும் உள்ள முதலீட்டாளர்கள் பதட்டமடைவாங்க. காகித ஒப்பந்தங்களுக்கு மதிப்பு இல்லை என்று தெரிஞ்ச உடனே எல்லாரும் காகித வெள்ளிய வித்துவிட்டு நிஜமான வெள்ளியை தேடி ஓடுவாங்க. அப்போது காகித விலை, பேப்பர் பிரைஸ் வீழ்ச்சி அடையும். ஆனால் நிஜமான வெள்ளியின் விலை ஒரே நாளில 200% முதல் 500% வரை ஏறும். ஒரு அவுன்ஸ் $30 150 அல்லது $200 கூட செல்லலாம். நம்பர் 5, சீனாவுக்கு இது எப்படி சாதகமாகும்? சீனாவின் 9 நாள் புத்தாண்டு விடுமுறை, லூனார் நியூ இயர், பிப்ரவரி 15 முதல் 23 வரை என்பது அமெரிக்க வங்கிகளுக்கு, குறிப்பாக ஜேபி மார்கன் போன்றவை, ஒரு தற்காலிக நிம்மதியை தந்தாலும் மார்ச் மாசத்துல இது ஒரு பெரிய வெடிப்பிற்கு வழிவகுக்கும். அமெரிக்க வங்கிகள் டிஃபால்ட் ஆகும்போது அது டாலரின் நம்பகத்தன்மையையே உலக அளவில் உடைச்சிடும். உலக நாடுகளின் பார்வை, அமெரிக்க சந்தையை நம்ப முடியாதுப்பா, அவங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தல என்று நாடுகள் விலகும். ஷாங்காய் எழுச்சி பெற்று உலக நாடுகள் விலை நிர்ணயத்திற்கு அமெரிக்காவை தவிர்த்துவிட்டு சீனாவின் ஷாங்காய் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பக்கம் திரும்புவாங்க. இறுதியில உலகத்தில் உள்ள நிஜமான வெள்ளி முழுவதும் சீனாவிடமே இருக்கும். அவர்கள் சொல்லும் விலைக்குத்தான் இனி உலகமே வெள்ளி வாங்க வேண்டும் என்ற நிலை உருவாகும். சுருக்கமாக ஒரு சாமானியனுக்கு இது தரும் பாடம். மார்ச் மாசத்துல இந்த தடுமாற்றம் ஏற்பட்டா அது ஒரு சிஸ்டமிக் கொலாப்ஸாக மாறிடும். டிஜிட்டல் வடிவில இல்ல காகித வடிவில வெள்ளி வச்சிருப்பவங்க ஏமாற வாய்ப்புண்டு. ஆனா கையில நிஜமான வெள்ளி நாணயங்களாகவோ அல்லது கட்டிகளாகவோ வைத்திருப்பவர்கள் ஒரே இரவில மிகப்பெரிய பணக்காரர்களாக மாற வாய்ப்புள்ளது. இந்த முழு விவாதத்தையும் விளக்கத்தையும் வைத்து பார்க்கும்போது ஒரு ரீட்டைல் முதலீட்டாளராக நீங்கள் எடுக்கும் பிசிக்கல் சில்வர் முடிவுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் சில்வர் மார்க்கெட்ல இப்போ நடக்கும் உண்மைகளை யாரும் சொல்லாதத உங்களிடம் சொல்வதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரைமரை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும். இல்லனா யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டலாம், காட்டாமலும் போகலாம். அடுத்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமானது. So, please ensure the subscription to receive the next video. This is Ruchiram signing off.